இது இந்த மனநிலையே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இறந்தவங்க குடும்பத்துல வந்து பேச வைக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க இறந்தாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் வந்து நான் கிட்ட இருந்து பார்த்துட்டேன். இது ஒரு சைக்கோட்டிக் சேடிஸ்டான மனநிலை மாதிரி தோணலையா உங்களுக்கு? நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்றதே கேவலமானதா தானே தோணுது. 10 வருஷம் 15 வருஷம் அரசியல் கத்துக்க வேண்டியத இந்த கரூர் போயிட்டு வந்த ஒரு விஷயத்திலேயே இப்ப வந்து அரசியலை விஜய் வந்து முழுமையா கத்துக்கிட்டார். விஜய் கத்துக்கல, திமுக பாடம் புகுத்தி இருக்குன்னு சொன்னாங்க. விஜய் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க காமாட்சி நாயுடு தப்பா பேசுவார் அப்படின்னு. தப்பா பேசுற நேரத்துல பேசுவேன், கோபத்துல எல்லாருக்கும் வரக்கூடியது தான். இதுல இவர் என்னதான் பண்ணாலும் அவ்வளவு நாசமா போச்சா? அது நீங்க திமுக ஆளுங்க தூண்டி விட்டுருப்பாங்க. அதான் இது இந்த பாரு, திமுக ஆளுங்களுக்கு இதானே வேலை. விஜய்க்கு எதிராக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அதானே வேலை. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நாங்க எங்களுக்கு என்ன தேவையாது? எல்லா குடும்பமும் அந்த காசை வாங்கும்போது ஒரு குடும்பம் மட்டும் காசை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அப்ப அதுக்கு உள்குத்து நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். திரிஷா ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. திரிஷா ஏன் கல்யாணம் பண்ணலைன்னு சொன்னா இதெல்லாம் எப்ப பர்சனல் என்னத்துக்குப்பா இங்க கொண்டு வர? நம்ம அரசியல் பேசணுமே தவிர இந்த மாதிரி அவசாரித்தனம் எல்லாம் நம்ம பேச என்னால இயலாது. இவரை சுத்தி நடக்கிற ரெண்டே விஷயங்கள் தான். ஒண்ணு கேரவன் அரசியல், இல்லைன்னா பனையூர் அரசியல். இதை தாண்டி ஒரு பெரிய அரசியல் பண்ற மாதிரி தோணலன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இப்ப விஜயை பார்த்து சீமானுக்கு என்ன பயம்? என்னையா அப்படி சொல்ற? ஏயா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு நாள்ல ஒரு பங்காவது வருதா? இவருக்கு ஆத்திரம் வரத்தானே செய்யும். குக்கு நேயர்களுக்கு வணக்கம். இந்த அரசியலை பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுல நம்ம யதார்த்தமா பேசி வருகிற நம்ம காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கெஸ்டா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அரசியல் நிலவரங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாம இப்போ கரூர்ல ஒரு துக்கம் விசாரிக்கணும்னா கூட என் தலைவனை வந்து நேர்ல நீ போய் பாரு, அப்பதான் என் தலைவன் உனக்கு துக்கம் விசாரிப்பாரு அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு போய் தள்ளி விட்ட சூழ்நிலை என்ன? மாமல்லபுரத்துல விஜய் அவர்கள் அந்த 41 பேர் இறந்த குடும்பத்தை நேர்ல வா, மாமல்லபுரத்துக்கு வா, உனக்கு நான் துக்கம் விசாரிக்கணும்னு சொல்றாரு இல்லையா? இந்த மனநிலைக்கு மக்கள் போனது ஏன்? இல்லை, நீங்கள் விஜயை வந்து எல்லாரும் ஒரு குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறது எனக்கு அது தவறுன்னு தெரியுது. ஏற்கனவே அவர் இப்போ கரூர் போகும்போது கூட்ட நெரிசலில் தான் அந்த குழந்தைகள்ல எல்லாரும் பெரியவங்கெல்லாம் இறந்து போயினாங்க. இப்போ மறுபடியும் இந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கு இவர் கரூருக்கு போனாருன்னு சொன்னால் அந்த மக்கள் மறுபடியும் ஒரு கூட்டம் வந்ததுன்னா அந்த கூட்டத்தை காவல்துறையால் கட்டுப்படுத்த இயலலை, அதனால இடிபாடுகளில் விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா மீண்டும் ஒரு பெரிய பிரளயம் உண்டு ஆகுமே அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு தான் வேண்டாம், இது கட்டுப்பாடுகளோட நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அந்த குடும்பங்களை மட்டும் வர வச்சு அவங்கள தங்க வச்சு அவங்கள்ட்ட விசாரித்து நம்ம அனுப்பிச்சிடுவோம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். அங்கே போனால் கூட நம்மளால் இவ்வளோ ஃப்ரீயாக பேசி ஆறுதல் பண்ணி அவங்க காலு கையை பிடிச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வர வச்சார். வந்தவங்கள்ட்டையும் அதே மாதிரி தானே அவர் காலில் விழுந்து கதறி அழுது எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டு, நான் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளையாக இருப்பேன், உங்களுக்கு உங்கள் குழந்தையாக இருப்பேன், ஒரு அண்ணனா தம்பியாக இருப்பேன், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நான் என்ன செய்ய இயலுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பயோடேட்டாலாம் எழுதி வாங்கியிருக்காரு. எழுதி அவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்காரு. எழுதி கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் அவங்கள திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, இப்போ இது இந்த மனநிலையே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இறந்தவங்க குடும்பத்தில் வந்து பேச வைக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க இறந்தாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் வந்து நான் கிட்ட இருந்து பார்த்துட்டேன். இது ஒரு சைக்கோட்டிக் சேடிஸ்டான மனநிலை மாதிரி தோணலையா உங்களுக்கு? நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கேவலமானதா தானே தோணுது. இல்லை, நான் சப்போர்ட் பண்ணுறது அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அது அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தானே இதெல்லாம் வருது நம்ம பார்க்கும்போது. இல்லை, உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை கொஞ்சம் கருத்தில் கொண்டு பாருங்க. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி எங்கள் முதலமைச்சர் வந்து இளைய மனசோ அவரை காட்டிலும் அதிகமான இளைய மனசு நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு. அடுத்த முதலமைச்சருக்கு இருக்கு. அடுத்த முதலமைச்சராக ஏதாவது சொல்லிவிடுவேன், சரியா? ஆகையினால அவர் அந்த மாதிரி மனுஷன் வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான். அதாவது அன்னைக்கு வந்து நானே கூட ஊடகத்தில் சொன்னேன், அன்றைக்கு கரூரில் இருக்கும்போது ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கலாம், ரெண்டாவது ஏர்போர்ட்டில் வரும்போது திருச்சியில் பார்த்துருக்கலாம், அல்லது சென்னை ஏர்போர்ட்லையாவது ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கலான்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ தான் நுழைஞ்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு கோழை மனசு, ரொம்ப இளைய மனசு.
எதையும் தாங்குற இதயம் இல்லை அவருக்கு. ஏதோ சினிமாவில் மாத்திரம் வந்து வேஷம் கட்டி டான்ஸ் ஆடி வில்லத்தனம் பண்ணுறாரே தவிர மற்றபடி இயற்கையாக அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு குணம் இருக்கிற மாதிரி வீர குணம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆகையினால பயந்து பயந்து தான் இவ்வளோ நாளாக இருந்தார். ஆனால் சில நேரங்களில் அவரை வம்புக்கு இழுத்து விடுறதாக, நான் வீட்டில் தான் இருக்கேன், என் தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க, வாங்க என்ன வேணா வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லி எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் வந்து தவறு. அது அவர் மனசான்றுக்கு அது தவறுன்னு தெரியுது. பட் இருந்தால் கூட அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அவரை வந்து ஆட்டி விற்கிது. என்ன பண்ணுறது? ஒரு பழமொழி சொல்லும், ஆட்டுபவர் யாராக இருந்தாலும் ஆட்டுபவர் கண்ணன்கிற மாதிரி ஏதோ ஆட்டி வைக்கிறாங்க. இவர் ஆடுறாரு பாவம். என்ன பண்ணுறது? இவர் ஒரு தனி பொம்மை மாதிரி ஆயிட்டார். சோளக்காட்டு பொம்மை மாதிரி போயிட்டார் இப்போ. இல்ல இப்போ வந்து விஜய் வந்து ஒரு கை குழந்தையும் கிடையாது, ஒரு எதுவும் எல்லாம் தெரியாத ஆளும் கிடையாது. நீங்க சொல்றது பார்த்தா யாரோ ஒருத்தர் ஆட்டி வைக்கிறாரு, இவர் ஆடுறாரு அப்படிங்கிறதே வந்து இது எப்படி அரசியலுக்கு எப்படி பொருந்தும்? இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்களை சசிகலா இயக்குனாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த அம்மாவுக்குன்னு தனித்துவமையான ஆளுமை இருந்தது. அந்த அம்மா எடுக்கிற முடிவு தான் எல்லா முடிவுமே. அப்படிப்பட்ட தனித்துவமான ஆளுமை இவர்கிட்ட இல்லையே. எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்கறதானே இங்க வந்து வாசிட்டு இருக்காரு. கண்ணா இவர் வந்து இன்னும் நிறைய நாட்கள் வரல. இல்லை அரசியலுக்கு வந்தது எப்போ வந்து ஜெயலலிதா வந்தாங்கன்னா, ஜெயலலிதா வந்து உடனே சீஃப் மினிஸ்டர் வந்த அன்னைக்கே அரசியலுக்கு அன்னைக்கு தான் வரல. நீங்க அந்த அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலம் வந்து எம்ஜிஆரோட உறவுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோபன் பாபுடைய உறவுல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல்னா என்னன்னு அன்றைக்கே எம்ஜிஆர் கூட இருக்கும்போது எம்ஜிஆர் அந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சாங்க. டெல்லியில் போய் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதாவது கண்ணு எடுத்த உடனே வர முடியாது இல்லை கண்ணு. அவங்களும் ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் அரசியல் இருந்தாங்க. 72ல் மதுரை மாநாட்டுக்கே கூட்டிட்டு வந்திருந்தாரு. மேடையில் அன்னைக்கு இந்த அம்மா உட்காரணும்னு சொல்றது, கலைஞர் உட்காரக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனையே வந்தது. அதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது, எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். சரியா? ஆகையினால அந்த அம்மா திடீர்னு வந்துடல ஜெயலலிதா அம்மா அரசியலுக்கு. அவங்க ஒரு 10-15 ஆண்டு காலம் ட்ரைனிங் எடுத்து தான் வந்தாங்க. ஆனா தம்பி வந்து அப்படி இல்லை, டக்குன்னு வந்துட்டார். அதுதான் தப்பு. இவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கொஞ்ச நாள் வந்து அரசியலில் வந்து கற்றுருக்கலாம். அதாவது கட்சி ஆரம்பிக்காமலே அரசியலை வந்து இவர் எப்படிங்கிறத பெரிய பெரிய எவ்வளோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. இப்போ ஒன்றும் வேண்டாங்கண்ணு. கேப்டன் என்ன பண்ணார் கண்ணு? கேப்டனுக்கு அரசியல் தெரிஞ்சா கூட இப்போ என்னத்துக்கு அவர் வந்து நம்ம இவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு, பண்ருட்டியார அவைத்தலைவரை வச்சார்ல பண்ருட்டியார் ஒரு பழம்பெரும் ஒரு அரசியல்வாதி கண்ணு. அவர்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கணுங்கிறது தானே. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி. முனுவாதியை எதுக்கு கூப்பிட்டு முதல் சபாநாயகராக போட்டார்? பனமரத்துப்பட்டி ராஜாராம் நாயுடுவா இவர் ராஜாராமா வந்து எப்படி அவர் சபாநாயகராக வச்சார்? அதாவது கண்ணு அரசியலில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும்னு நம்ம சொல்ல முடியாது கண்ணு. இப்போ எங்கள் முதலமைச்சரை எடுத்துக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவரே எல்லாமேங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இல்லை, அவருக்கு அங்கே ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய அமைச்சரவையில் இருக்காங்க. ஊன்னா உடனே அமைச்சர்களை கூப்பிட்டு கலந்து பேசி தான் ஒரு முடிவு எடுப்பாரே தவிர அவர் தாண்டொண்டித்தனமாக அவரெல்லாம் முடிவு எடுக்க மாட்டார். புரியுதுங்களா? ஆகையினால அரசியல் இவர் கொஞ்சம் அதாவது இப்போ கற்றுக்கிட்டா இருக்கண்ணே. ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் அரசியல் கற்றுக்க வேண்டியதை இந்த கரூர் போயிட்டு வந்த ஒரு விஷயத்திலேயே இப்போ வந்து அரசியலை விஜய் வந்து முழுமையாக கற்றுக்கிட்டார். விஜய் கற்றுக்கல, திமுக பாடம் புகுத்தி இருக்குன்னு சொன்னாங்க. திமுக பாடம் புகுத்துச்சோ இல்லையோ, அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி உள்ள ஊசி குத்துற வேலையெல்லாம் விட்டுடுங்க. புரியுதா? நாங்க சொல்ல, அவரே சொல்றாரு. அவரே அந்த 3வது நாள் வருத்தமா தெரிவிக்கிற அந்த பேட்டில சொல்றாரு, எல்லா ஊருக்கும் போகும்போது எதுவுமே நடக்கல, கரூருக்கு வரும்போது ஏன் நடக்குது அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை தான் ஊடகங்கள் பேசுதே தவிர ஊடகங்கள் இட்டுக்கட்டி பேசல கண்ணு. அதாவது இந்த ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிட்டா குணமாகும்னு சொல்லி அந்த நோயாளி வந்து கண்ட மருந்தையும் சாப்பிடுவான். பார்த்துருக்கியா? அது மாதிரி தான் இன்னைக்கு விஜயினுடைய நிலைமை. இதை சரி பண்ணணும். என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, சரியான ஆலோசனைக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆலோசனை ஆட்கள் யார்? அவருடைய பொதுச் செயலாளர் வந்து இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லாத ஒரு நபர். அவர் மன்றத்துக்குரியவராக இருக்கலாம், அவர் இன்னுமே தமிழ் உச்சரிப்பு கூட அவருக்கு சரியாக வரல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படி அரசியல் பண்ண இயலும் சொல்லுங்க? ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் வந்து பெரும்போக்கான ஆள். அவர் சொந்த விமானமே வச்சுக்கிட்டு பயணிக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரன். யார்? மார்ட்டின், லாட்டரி டிக்கெட் மார்ட்டினுடைய மருமகன். ஸோ அவர் கூட இருக்காரு. ஆனால் ஒரே அரசியலில் கொஞ்சம் அந்த நாலேஜபிள் பேர்சன் ஒருத்தர் இருக்காருன்னா ஒருத்தர் இருக்காரு. அவர் அதிமுகவில் ஐடி விங்கில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்காரு. ஆனால் அவருடைய யோசனையை மட்டும் கேட்டுக்குவாங்களான்னா கேட்க மாட்டாங்க இல்லையா.
4-5 பேர் உட்காந்து சொல்லும்போது அவங்க இப்போ 2வது ஐஆர்எஸ் முடிச்ச அவர் ஒரு அதிகாரியை ரெசனன் பண்ணிட்டு அவரு வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி அதாவது கண்ணு, நான் பெருமைக்கு சொல்லலை கண்ணு, அரசியல் என்பது அது கத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். நமக்கே வந்து என்ன, இப்ப நான் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்ச காலம்ங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல. பல கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இருந்தா கூட அந்த முதிர்ச்சிங்கிறது எப்ப கிடைக்கிது எனக்கு? இப்பதான் கடந்த வந்து 10 ஆண்டு காலமா தான் எனக்கு. நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அந்த காலகட்டங்கள்ல தான் எனக்கு அந்த முதிர்ச்சியே உண்டாச்சு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பல்வேறு அரசியல் கட்சியில மாநாடுகள் எல்லாம் நடத்தி பழக்கப்பட்ட நானே, கடைசியில் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டணிக்கு எந்தெந்த யாருக்கிட்ட எப்படி எப்படி எல்லாம் போக வேண்டியிருந்தது, பார்க்க வேண்டியிருந்தது, எந்த மாதிரி எல்லாம் நம்ம பணம் செலவு பண்ண வேண்டியிருந்துச்சுங்கிறதெல்லாம் பாடம் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி நம்ம இனி அரசியல் கட்சி நடத்தி நம்ம வந்து கரையேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கட்சியை கலைச்சிட்டு பாரதிய ஜனதா போனேன். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதாலையும் போய் காசு பணம் தான் செலவாச்சே தவிர ஒரு அரசியலில் வந்து என்ன விதமான லாபமும் அங்கே நான் அனுபவிக்கலை. எந்த பொறுப்பும் எனக்கு கொடுக்கப்படலை. நான் இருந்தது விவசாயினுடைய மாநில தலைவராகவும் அகில இந்தியாவுக்கு வந்து பொறுப்பாளராகவும் பொதுச் செயலாளர் பொறுப்பாளராகவும் தான் இருந்தேன். ஸோ அதனால் எங்கள் அரசியல் வந்து கற்றுக்கிட்டதே வந்து 2 விதமான அரசியல் கற்றுக்கிட்டேன். நேர்மையான அரசியல், பொய்யான அரசியல். நேர்மையான அரசியல் என்னைக்கும் மனிதனுக்கு உதவியாக இருக்கும். பொய்யான அரசியல் எப்போ வேணாலும் உள்ள மண்ணுக்குள்ளே போட்டு குழியை தோண்டி மூடிட்டு போயிடும். அதனால அரசியலில் வந்து நேர்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்மையாக அரசியல் பண்ணுனா மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்க. ஆகையினால நேர்மை தான் நான் இப்போ அரசியலில் எடுத்துகிட்டு வர்றேன். விஜயை வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க காமாட்சி நாயுடு தப்பாக பேசுவார் அப்படின்னு. தப்பாக பேசுகிற நேரத்தில் பேசுவேன், கோபத்தில் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஆனால் இப்போ வந்து மகாபலிபுரத்தில் அவர் சந்தித்ததை வந்து நான் தவறாக சித்தரிக்க இயலாது. ஏன்னா அவர் மறுபடியும் கரூர் போனார்னா ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தம்பிக்கிட்ட தைரியம் இல்லை. ஆகவே அவர் வந்து இப்போ அங்கே வர வச்சு சைலண்ட்டாக காசு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இங்கே வச்சு பார்த்துடலாம். அவங்க பார்த்துட்டு போகும்போது கூட ஏதோ ஆளுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்து விட்டதாக கேள்வி. ஆனால் இது எந்த அளவுக்குங்கிறது எனக்கு தெரியலை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 2 லட்ச ரூபா செலவு கொடுத்து விட்டதாக கேள்வி. ஆகையினால இது அரசியல் கண்ணு, முழுமையான அரசியல். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து நடிகர் விஜய் செய்வேன்னு சொல்றது அது பொருந்தாத மாதிரி இருக்குது. அவர் என்ன சொன்னா, அந்த 41 குடும்பத்துக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைப்பேன், அதுக்கப்புறம் செலவுக்கு காசு கொடுப்பேன், அந்த வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஆளா நான் போய் நின்றுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு விளம்பர அரசியலாகவும் சும்மா ஒரு எல்லா அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதி மாதிரி தானே அது தோணுது. இல்லை கண்ணு, அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கிட்ட செல்வம் 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 நிறைந்து இருக்கு. அவர் வந்து இலங்கை நிவாரண நிதிக்கு 500 ரூபா கொடுத்தாரு. அவர்கிட்ட செல்வம் நிறைஞ்சிருந்ததுன்னா அவர் எப்படி எல்லாத்தையும் தூக்கி கண்ணு, அன்னைக்கு அவருக்கு பாதிப்பு இல்லை. இல்லை இன்னைக்கு அவருக்கு பாதிப்பு இல்லை. சரி, நீங்க வந்து வந்தா தான் வந்து ஒரு பழமொழி சொல்லுவான், தனக்கு வந்தா தான் வலியும் வேதனையுங்கிறது மாதிரி இப்போ அவருக்கு வந்திருக்கு வலியும் வேதனையும். அதனால அவர் செய்கிறாரு. இப்போ ஏற்கனவே முதல் மாநாட்டில் பண்ணும்போது எவ்வளோ பேர் தவறு இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாரு. 2வது மதுரை மாநாட்டிலையும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த வெக்கையில் செத்து போனால் அதை கூட அந்த கட்சிக்காரங்க தவறாக பேசுனானுங்க. மதுரையில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது கூட ஒரு பயிலும் வரலைன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து கண்ணு நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து இவர் சமாளிச்சிட்டாரு, கண்டுக்காமல் விட்டுட்டாரு. அப்படியே இருந்துடலான்னு இதுக்கும் பிளான் பண்ணி தான் இருக்குனாரு. ஆனால் இருக நம்ம வந்து வெளியிலேயே வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை, படம் எடுத்தால் அந்த படம் ஓடாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இங்கே பாரு கண்ணு, எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இப்போ ஓரளவுக்கு எங்கள் தொண்டர்கள் நிறைந்த கட்சி. நாங்கள் ஏறக்குறைய 1.5 கோடி தொண்டர்களை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து செகண்ட் ரவுண்டு ஒரு படம் ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது வைக்கிதுன்னா நாங்கள் ஓடக்கூடாதுன்னு நினச்சோம்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோமா இல்லையா? ஏதாவது பண்ணோமா? இல்லை இவர் வந்து வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்ட போது கூட நாங்கள் யாரும் வந்து ஒரு 4 பேர் 5 பேரை வேறு ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க தான் போய் கோஷம் போட்டாங்களே தவிர நாங்கள் எந்த விதமான தகராறு பண்ணலையே. சரி, நாங்கள் வந்து ஆளுங்கட்சி அதை அடக்கி தான் வாசிக்க இயலும். நாங்கள் வந்து அதை பப்ளிசிட்டி பண்ண முடியாது. அது அவரே தன்னைத்தானே பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டாரு. பட் அவர் பாவம், அவருக்கு இப்போ வேதனைங்கிறதுனால அவர் அந்த வேதனைக்கு மருந்து தேடுறாரு பாவம். கண்டிப்பாக அவருக்கு இப்போ இந்த நடந்த நிகழ்ச்சி ஒரு மருந்தாக இருக்கும். பட் ஒரு பழமொழி சொல்லுவான்ல,
அதாவது நல்ல சாதத்தை கறியும் சோறையும் ஆக்கி வச்சு அதில் கொஞ்சோண்டு நரகளை தூக்கி வச்ச மாதிரி அந்த ஒரு அம்மா வந்து அந்த 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிச்சாங்க பாரு, அது அந்த நரகள் வச்சதுக்கு சமாச்சாரம். இதுல இவர் என்னதான் பண்ணாலும் அவ்வளவு நாசமா போச்சா? அது நீங்க திமுக ஆளுங்க தூண்டி விட்டுருப்பாங்க. அதான் இது இந்த பாரு, திமுக ஆளுங்களுக்கு இதான வேலை. விஜய்க்கு எதிராக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதான வேலை. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் இல்லன்னு விடாதீங்க. சொல்லுவீங்களா? இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நாங்க எங்களுக்கு என்ன தேவையாது? மத்த எல்லா குடும்பமும் அந்த காசை வாங்கும்போது ஒரு குடும்பம் மட்டும் காசை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அப்ப அதுக்கு உள்குத்து நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கும். அந்த பெத்த தாய்க்கு மனசு கொதிச்சு போயிருக்கும். என்னடா நேரடியா நம்மளை பார்த்து விசாரிச்சு கொடுக்குறேன்னு தானே சொல்லிச்சு அந்த தம்பி. இப்ப இந்த மாதிரி இது பேங்க்ல போட்டு விடுதே. நேரடியா பாக்கணுமா இல்ல உங்க வீட்டுல வந்து பாக்கணும்? வேணா மயிலாப்பூர் இப்ப மாமல்லபுரத்துல நேரடியா தான் மீட் பண்ணிருக்காரு எல்லாரும். இல்ல அந்த அம்மா கிட்ட என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணாராம்மா? போன்ல பேசினாராம், வீடியோ கால். வீடியோ கால்ல பேசினார்ல. நான் வந்து நேரா வந்து உங்களை பார்த்து நான் உங்க வீட்டுக்கே வர்றேன், நேரா வந்து பேசி நான் இது பண்ணி உங்களுக்கு நான் அந்த பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லிவிட்டு கடைசியில் அவர் செய்யலை, இன்னும் இந்த மாதிரி நடந்துக்கலைன்ன உடனே தான் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கு. கண்ணு இங்கே பாருங்க கண்ணு, பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க பேரில் கோவம் வரத்தான் செய்யும் கண்ணு. இதில் வந்து தப்பு இல்லை கண்ணு. ஆனால் இவ்வளோ சமாச்சாரங்கள்லாம் நடக்குது. விஜயுடைய அப்பா அம்மா ஏதாவது மூச்சு விட்றாங்களா பார்த்தீங்களா? அப்போ அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இல்லை அவருடைய பையனாவது ஏதாவது பேசுகிறானா? அவர் பையன் அவன்டே பேசுறது இல்லையே. நம்மளாவது பேசுறோம் பாவம். விஜய் பாவம், நல்லவர், வல்லவர், வந்தவர், ஏதோ மாட்டிக்கின்னுட்டாருன்னு நம்ம பேசுறோம். பட் அது கூட பேச மாட்டேங்கிறாரு அந்த தம்பி. சரி, அவருடைய துணைவியாராவது பேசுறாங்களான்னா அவங்க கூட இல்லையே. துணைவியார் தான் கூட இல்லையே. கூட இல்லைன்னா என்ன டைவர்ஸ் ஆயிடுச்சு? இல்ல அப்புறம் என்ன? அது நமக்கு தெரியல. இந்த த்ரிஷா அவர்களோட கிசுகிசு வந்ததுனால அவங்க ஒதுங்கி இருக்கதா ஒரு பேச்சு. கண்ணு, நடிகை மேல பல கிசுகிசுகள் வரத்தான் செய்யும். நான் கூட தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆற்று தண்ணியில் எழுதுகிற எழுத்துக்கள் போல், புரியுதா? இந்த கிசுகிசுகள் இருக்கும், ஆனால் அது மறைஞ்சிடும். ஒரு நடிகை தானா? இவங்க எத்தனை நடிகை ஹீரோயை ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு, நடிச்சிருக்காரு. அப்போ அத்தனை பெண்களும் இவருக்கு பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? என்னையா நீங்கள் பேசுகிறீங்க அர்த்தம் இல்லாமல்? நீங்கள் அவர் கிட்டத்தட்ட 70 படம் இது நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஆமாம். 70 படத்தில் ஒரு 70 ஹீரோயின் கூட நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு யார் கூட அவர் கூட சுற்றிட்டு இருக்கா? தனி பிளைட்ல யார் கூட போறா? ஒரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு யார் கூட போனா? த்ரிஷா கூட தான் போனார். மற்ற 69 ஹீரோயின் கூட போலப்போ இவங்களுக்கு படத்தை தாண்டி அப்படி என்ன ஒரு நட்பு உறவு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்ல? நீங்க அதை கேட்கணும் இல்ல? இல்ல, அவங்க கில்லி படத்துல இருந்து அந்த அம்மாவும் அந்த அவருக்கும் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட். 3 படம் நடிச்சிருக்காங்க. கில்லி நடிச்சிருக்காங்க, குருவி நடிச்சிருக்காங்க, இப்ப லியோ நடிச்சிருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. மூணு படம் நடிச்ச ஹீரோயின் அசின் நடிச்சிருக்காங்க. அவர் கூட 2-3 படம். அசின் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கல்ல தம்பி. இப்பதானே திரும்ப வந்திருக்கு. த்ரிஷா ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல? திருசா ஏன் கல்யாணம் பண்ணலைன்னு சொன்னா இதெல்லாம் எப்பா பிரச்சனை என்னத்துக்குப்பா இங்க கொண்டு வர? நம்ம அரசியல் பேசணுமே தவிர இந்த மாதிரி அவசாரித்தனம் எல்லாம் நம்ம பேச என்னால இயலாது. அரசியல், முழுமையான அரசியலை பேசு. மெல்ல 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 என்னை இழுத்துட்டு போற அங்க, இதெல்லாம் இந்த அவசாரித்தனத்துக்குலாம் நான் ஆள் இல்லை, என்ன விட்டுடு. சரி, இப்ப என்னதான் இப்ப என்ன அவர் வந்து கொடுத்த நிவாரண உதவி ஏன் வந்து அந்த மாநாட்டில் இறந்து போனவங்களுக்கு கொடுக்கல, அவங்கள குடும்பத்தை ஏன் தத்தெடுக்கல அப்படின்னு இப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்த மிஸ்டர் கலை அப்படிங்கிறவர் பேட்டி கொடுக்குறாரு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கும் செய்யணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல இவ்வளோ நாள் அவங்கள செய்ய ஒருத்தர் மட்டும் இல்லை. அவர் கணக்கெடுத்தாருன்னா நிறைய பேர் வருவாங்க, ஒரு 10-15 பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் செய்யத்தான் வேணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி செஞ்சாருன்னா இவருக்கு மதிப்பு மரியாதை உயரும். செய்யலைன்னா இவங்க எல்லாருமே வந்து கரைச்சி கொட்டுவாங்க. அதனுடைய பாவம் ஒன்றை சாரும். இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்க இவர் செஞ்சாகணும் எல்லாம் பாவம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் கடமை தானே. நம்மளை பார்க்க வந்து இவ்வளவு வரை இறந்துட்டா அப்படிங்கிறப்போ அது அவருக்கே தானே தோணணும். இந்த மீடியால எதுக்கு நீங்க வந்து அவரை பார்க்கலன்னு சொல்லும் போதுதான் மாமல்லபுரத்தை கூப்பிட்டு பார்க்க வைக்கிறாரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க புஷ் பண்ணி சொல்லி தான் ஒருத்தர் செய்யணும்னா அவர் எதுக்கு தலைமைக்கு வரணும்னு கேட்கறேன். அவர் புதுசு தானே கண்ணு. அதாவது ஒரு மாடு, ஒரு பழமொழி சொல்லுவான், மாடை வந்து வாங்கிட்டு வந்து உடனே இரவையிலேயோ உழவுலையோ மாட்டினா அந்த மாடு வந்து சரியா போகாது கண்ணு. அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்த முடியும். நீங்க ஒண்ணும் இல்ல, டிரைவிங் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. கார் உடனே நீங்க காருக்கு டிரைவிங் கொடுத்த உடனே நீங்க ஓட்டிட்டு போயிடுறீங்களா? உங்களுக்கு பக்கத்துல உட்காந்து அது மாஸ்டர் கொஞ்சம் சொல்லி இப்படி நிப்பாட்டு, அப்படி திருப்பு, இப்படி திருப்பு, இதை கேரை போடு, கிளச்ச போடுன்னு சொல்லி தானே கத்துக்க வர முடியும். ஆனா இவரு காரை வாங்கி ஏசியை போட்டு உள்ள தூங்கிட்டுலாம் இருக்கிறாரு. அதான பிரச்சனை. அவர் ஓட்டலையே. அவர் ஓட்டியிருந்தா தானே பிரச்சனையே இருந்திருக்காதே. அவர் ஓட்டாது தானே பிரச்சனை.
சரி, அவர் ஓட்டாததான் பிரச்சனையே. அவர் ம். ஓட்டியிருந்தாருன்னா அந்த பிரச்சனை வந்திருக்கு. அவர் நல்லாவே ஓட்டுவார். அதுல ரொம்ப கெட்டிக்காரர் தான் அவரு. இப்ப நீங்க மட்டும் டபுள் மீனிங்ல பேசலாம். ஏய், நான் டபுள் மீனிங்ல பேசலப்பா, நான் உண்மையை சொல்றேன். நீ என்ன? இல்ல, போன எபிசோட்ல பர்சனல்லாம் பேசாதங்கிறது. இப்போ நம்ம இப்ப ஒரு கேள்வி கேட்டா அவர் நல்லா ஓட்டுவாரு, நீ வேணா போய் பாரு அப்படி. கார் ஓட்டுவாருன்னு சொன்னப்பா. அவரு ஞாபகம் இல்லையா? ஓட்டு போடுற எலெக்ஷன் அப்ப ஆ. அவரு டக்குன்னு காரை எடுத்தாரு, டபக்குன்னு வந்து நிப்பாட்டினாரு, ஓட்ட போட்டாரு, திரும்ப காரை எடுத்துட்டு அவரே போயிட்டாருல, டிரைவர் கூட இல்லாம. அதுக்கு சரி, சொன்னேன். இவரை சுத்தி நடக்கிற ரெண்டே விஷயங்கள்ல, ஒண்ணு கேரவன் அரசியல், இல்லைன்னா பனையூர் அரசியல். இதை தாண்டி ஒரு பெரிய அரசியல் பண்ற மாதிரி தோணலன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. கண்ணு, மக்களுக்கு இப்போ வந்து இந்த மக்களுக்கு காசு கொடுத்ததே ரொம்ப பயலுகளுக்கு பொறாம. அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துச்சு, கமல் 1 லட்சம் போட்டாரு, பாஜக 2 லட்சம் கொடுத்துச்சு, திருமாவளவன் 50,000 கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 33 லட்சம் 40 லட்சம் சேர்ந்து போச்சு. இப்ப நமக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு பொதுமக்கள் பூரா பொதுப்பிக்கிட்டு கிடக்கான். இப்ப விஜய்ன்னு சொன்னாலே கடிச்சு கொதறிடுற மாதிரி இருக்கானுங்க பொதுமக்கள். இவ விஜய்க்கு ஜெயன்னு போட்ட ஆளுகள்லாம் கூட நமக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படிங்கிற கடுப்புல வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு ராணுவத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புற மாதிரி இப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் மாநாட்டுக்கு அனுப்புறாங்க. ஆமா, போப்பா ஒரு 20 லட்சம் கிடைக்கும். போ, உனக்கு 20 லட்சம் 30 லட்சம் கிடைக்கும், போ. இப்ப நீ போய் செத்துட்டு வாடா. தூக்கிட்டு போறானுங்க. ஆமா ஆமா, மாநாட்டுக்கு விஜய் மாநாட்டுல உயிர் போச்சுன்னா காசு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஆகி போச்சு. ஒரு உயிர் போனதே இப்படி ஒரு கண்டென்ட்டா மாத்தினா எப்படி இந்த சொசைட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் இப்ப, அதாவது கண்ணு, இந்த நாடு நாசமா போறதுக்கு காரணம் இது போன்ற நாளாந்தர அரசியல்வாதிகளால தான். அதே மாதிரி பத்திரிகையாளர் முக்கிய காரணம். இப்போ இதெல்லாம் ஓகே. சீமான் அவர்கள் பேசின 2 விஷயம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, என் எச்சில வச்சுதான் இங்க பல பேர் சாப்பிட்டுட்டு இருக்கான். என் நாம் தமிழர் கட்சியோ இல்ல என் பேரை யூஸ் பண்ணாமலையோ எவனும் இங்க யூடியூப் நடத்துறதே கிடையாது. அந்த காசுல சோறு திங்கிறதுக்கு அந்த நெத்தில ஓட்டுற 1 ரூபாய்க்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு. இன்னொரு கருத்து பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த சினிமாக்காரங்கிட்ட நாட்டை கொடுக்கணும், சினிமாவில் நடிச்சாலே நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் எப்படி வருது? அது ஒரு அயோக்கியத்தனமான கொடூரமான சிந்தனை அப்படின்னு இந்த 2 கருத்து சொல்லியிருக்காரு. ஐயா, உங்களோட மருமகனுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? இல்ல, அவரு வந்து இப்போ தன்னை பத்தி பேசாம யாருமே அரசியல் பண்ண இயலாது, யூடியூப் நடத்த இயலாதுன்னு சொல்றதே தவறு. இந்த யூடியூப்னாலையும் இந்த பத்திரிகையாளர்களால தான் இவர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு இல்லையா? இந்த பத்திரிகையும் யூடியூப் இல்லைன்னா யாருக்கு தெரியும் சீமான? அன்னைக்கு நீ கேட்டியா? அன்னைக்கு நீ பேசுனியா? என்னைக்கு பேசணும்? உன்னை வளர்த்து விடும்போது என்ன பேசாதீங்க நீ சொன்னியா? சொன்னையா? வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றியா? வளர்ந்தது இப்ப என்னத்த ஒண்ணு முன்னுங்க அங்க முன்னே இந்த பாடம் இருக்குது. நீ நாளைக்கு தப்பி தவறி ஒரு முதலமைச்சரா வந்துட்டேன்னா கவுன்சிலர் ஏப்பா என் மாப்பிள்ளை ஏப்பா எதிர்கட்சி தலைவரா வருவாரு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற கவுன்சிலருங்கிற. அவருக்கு இருக்க அந்த ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு, வாக்களிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம். அதாவது அந்த காலத்துல ஒரு சாமியார் ஒரு ஆள் இருப்பான், செத்து போனா எல்லா பேரும் செத்து போயிட்டாங்க அமெரிக்காவில், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அது மாதிரி மாப்பிள்ளை இன்னைக்கு டேய் நீங்க எல்லாம் சாவுங்கடான்னாருன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர்ல ஒரு 20 லட்சம் பேராவது செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு அவர்கிட்ட இன்னைக்கு அந்த ஆளுமை இருக்கு. சோம்பி கூட்டம். ஆமா. அதனால மாப்பிள்ளைய வந்து நீங்க தவறா பேசாதீங்க. அவர் பேசுனது தவறு, 100க்கு 100 இந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இப்ப இவரே அரசியல் பேசணும்னா எங்களை எல்லாம் இழுத்து பேசினா தானே இவர் அரசியல் பேச முடியும். இவர் வேற யாரையும் விமர்சனம் பண்ணாம வாயை மாத்திரம் பொத்திக்கிட்டு வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சுட்டு இருக்காரு. அரசியல் பண்ணாம மேடையில மைக்கு கிடைச்சதுன்னா மைக்கை வச்சு பேசுறாருல. யார பேசுறாரு? பொதுமக்களை பேசுறாரு, ஆடை பேசுறாரு, மாடை பேசுறாரு, மலையை பேசுறாரு, தண்ணியை பேசுறாரு. இதெல்லாம் கொள்ளையடிக்கிறன்னு சொல்லி எங்க மேல பழிய போடுறாரு. அப்ப இதெல்லாம் என்ன அரசியல்? அப்ப எங்களை பத்திரம் பேசாம இவர் அரசியல் பண்ண சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எந்த இடத்துலயும் நான் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க. இவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அதனால ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு மாப்பிள்ளை சார் பேசுறாரு. அதை ஒரு பெரிய விஷயம் எடுத்துட்டு நீங்க பேசுறீங்க. அது செகண்ட் பார்ட் வந்து திரைத்துறையிலிருந்து வந்தவன் எல்லாம் நாடாளணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஏன் சுரத்தை அதாவது சினிமா துறையில கலைத்துறையில இருக்கவன்லாம் மனுஷன் இல்லையா? அவனும் மனுஷன் தானே. சீமானே எக்ஸ்பெரி இயக்குனர் தானே. அவர் இயக்குனர், நடிகர், அதெல்லாம் நல்ல நடிகர் தான். அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? அவரு நான் ஒரு 2 படம் 3 படம் நடிச்சாலுமே நச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் நடிச்சாரு. அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அவர் எடுத்த படங்களும் நல்ல படங்கள் தான் எடுத்தாரு. அது எல்லாமே அப்பொழுது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தீக்கழகத்தினுடைய அந்த பாசறையில பயின்ற போது இருந்த இது. அதுல பயின்றுட்டு வெளியில அவுட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இவர் அவுட் ஆயிட்டாரு. இப்போ
அந்த குணம் போயிடுச்சு. இப்போ நாய் குணம் வந்துருச்சு மாப்பிள்ளைக்கு. மனுஷ குணம் போய் நாய் குணம் வந்துருச்சு. அதனால அவரு எதை வேணாலும் பேசலான்னு பேசுறாரு. ஆனா கண்டிப்பா இவரு சினிமாவில் இருக்கிறதுனாலதான் இவருக்கு அந்த வசனமான கோர்வையான பேச்சுக்கள் பேச வாய் வந்தது. இல்லைன்னா இந்த அளவுக்கு அவரு பேச்சு திறன் வளர்த்திருக்க இயலாது. கதை சொல்லும் அந்த கதை சொல்றது பேசுறது அதெல்லாம் சினிமானாலதான் வந்துச்சு. அதை மறுக்கிறதுக்கு இயலாது. ஏறி அப்ப ஏனிய எட்டி உதைக்காதீங்க. சினிமா துறை உங்களையும் காப்பாத்தும், மக்களையும் காப்பாத்தும், விஜயும் காப்பாத்தும், எங்களையும் காப்பாத்தும். உங்களெல்லாம் நீங்களும் ஒரு சிறந்த நடிகர்னு சொல்றீங்க. ஆமா, எங்க துணை முதலமைச்சர் நடிகர் தான். எங்க அவரு கூட ஒரு 1-2 சீரியல்ல நடிச்சாரு. துணை முதலமைச்சரை விடுங்க, உங்களோட அடுத்த வாரிசு இன்பநிதி அடுத்து படம் நடிக்க போறாரு. அவர் இன்பநிதி படம் நடிச்சாருன்னா, ஹீரோவை நடிச்சாருன்னா, அவரு இன்பநிதிக்கும் கொடி பிடிப்பீங்கல்ல கண்ணு. எங்க தலைமை என்னவோ அதுக்கு நாங்க கொடியாட்டுவோம், அவ்வளவுதான். வேற தலைமையெல்லாம் வர விட மாட்டீங்க. அது பத்தி உனக்கு என்ன கவலை? எங்க தலைமை எங்களுக்கு, உங்க தலைமை உங்களுக்கு. ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் பேசும் ஒரு கட்சியில இதெல்லாம் சொல்றது எப்படி நியாயமாகும்னு மக்கள் கேட்குறாங்க. மக்கள் எங்க கேட்குறாங்க? மக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஊடகங்கள் தான் மக்கள் கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்கன்னு பொடி வச்சு எங்களை உருப்படாம பண்றது காரணமே நீங்க தான். நாங்க இன்றைக்கு சரியான பாதையை நோக்கி சரியான எட்டு வச்சு நாங்க போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு எங்க முதலமைச்சர் அறிவாலயம் திறக்கிறாரு. இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய முழு உருவ சிலையை கோயில்பட்டியில திறக்கிறாரு. இதுக்கெல்லாம் கூட என்னுடைய தம்பி அழகர்சாமி ரொம்ப தீவிரமா அங்க பணி செஞ்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறதா கேள்வி. ஆகையினால இதெல்லாம் சகஜங்கன்னு. இல்ல, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஆரம்பத்துல சீமான் அவர்கள் அது தமிழ் தேசியம் பாதையிலிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா, திராவிடத்தை ஒழிப்போம், திராவிடத்தை வீழ்த்துவோம், வேரோடு வெட்டி சாய்ப்போங்கிற மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்தாரு. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா என் தம்பிக்கு முழு ஆதரவு அப்படின்னாரு. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவனைதான் முதல்ல ஒழிக்கணும், இந்த குறுக்க வர்றவனை தான் முதல்ல ஒழிக்கணும், சிங்கமும் புலியும் போட்டி போட்டுட்டு இருக்கும், அந்த அணில் குறுக்க ஓடுது, அணில் காலை உடைக்கணும், கையை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இது எப்படி சொல்றாங்கன்னா, சீமான் திமுக காசு வாங்கிட்டு பேசுறாரு, விஜய்க்கு எதிராக காசு வாங்கிட்டு பேசுறாரு. ஆரம்பத்துல விஜய் ஆதரிச்சாரு, இப்ப திமுக ஸ்பான்சர் பண்ணது, காசு கொடுத்தானே விஜய் எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. அதுல ஒரு வித நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. நியாயமாவது கத்திரிக்காயாவது. அவர் கேத விசாரிக்க வந்தாரு பாவம். அவரை போய் காசு வாங்கிட்டாரு, கத்திரிக்காய் வாங்கிட்டாரு. இதெல்லாம் தப்பியா? நீங்க அந்த கம்பாரிசனை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சீமான் எப்படி பேசினாரு, இந்த முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுறாரு, அந்த சாட்டை கொண்டு எப்படி பேசுறான் அப்படிங்கிறதா இங்க விவாதம். இல்ல 2 பேரும் தான் பார்த்தாங்க. 2 பேரும் பேசுறது ஒன்னும் குறையல, ஒரே மாதிரிதான் பேசுறாங்க. கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின் விட்ட இல்ல, கழுத விட்டதான் புரிஞ்சுக்கோ. அதனால இவங்க பேச்சு தான் இவங்களுக்கோட தான். அதனால எங்களுக்கு இவங்க ஜால்ரா தட்டலை. இவங்க தட்டுற ஜால்ரா எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஏற்புடையது, எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. இப்ப விஜயை பார்த்து சீமானுக்கு என்ன பயம்? என்னையா அப்படி சொல்ற? ஏயா, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு நாள்ல ஒரு பங்காவது வருதா? இவருக்கு ஆத்திரம் வரத்தானே செய்யும். ஆத்திரம் வருதா இல்லையா? மூத்திரமாவது வரும்ல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, இப்ப அவரோட வாக்கு சதவீதத்தை இவர் பறிச்சுவாரு அப்படின்னு எல்லாருமே பறிச்சுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை எடுத்துருவாரு, திமுகவோட வாக்கு சதவீதத்தை எடுத்துருவாரு, சீமானோட வாக்கு சதவீதத்தை எடுத்துருவாருன்னு ஏன் அந்த ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம்? கண்ணு, ஒரு பழமொழி கேட்பான், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போனா என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பார்த்தா தானே தெரியும். அது மாதிரிதான் இது. இல்ல, அதுக்குள்ளேயே விஜய் இவ்வளவு கார்னர் பண்றீங்க. விஜய் அவ்வளவு பெரிய ஆளுமை கிடையாது, அவரோட பலத்தை நிரூபிக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பக்கம் அவருக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறீங்க. அது உள்ளுக்குள்ள இருக்கிற பயம். நாங்க நெருக்கடி கொடுக்குறோம்னு சொன்னா உன் நாக்கு கட் பண்ணி போடணும். ஏன்னு கேட்டேன்னா, நாங்க நெருக்கடி கொடுக்கல, அவரை தேடிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்க அவரை நெருக்கடியில மாட்டல. அவரை நாங்க இந்த ஒன்மேன் கமிஷன் போட்டு அவருக்கு உண்மை நிலையை அறிஞ்சிருப்போம், அதை கெடுத்து விட்டாரு. 3 பேர் கொண்ட நீதிமன்றம் போட்ட அந்த கமிட்டியும் கெடுத்து விட்டாரு. இப்போ சிபிஐ கமிட்டி ஒர்க் ஆகுது. அவன் எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுதான் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றத்திலே சொல்றாரு, எங்களுக்கு தமிழக அரசு மேலேயும் தமிழக காவல்துறை மேலும் நம்பிக்கை இல்லைன்னா சிபிஐ வேணும்னு சொல்றாரு. அதான் சிபிஐ வேணும்னால ஒன்றிய அரசு உடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு சிபிஐ. அப்ப இப்ப சிபிஐ போய் இவர் வாலண்டியா மாட்டிக்கிட்டாரா? அதாவது மாநிலத்தில் இருக்க ஜெயிலு 10 வேண்டாம், ஒன்றியத்தில் இருக்க ஜெயிலுக்கு போறேன்னு போயிட்டாரு. ஆமா. இப்ப கடைசியா ஒரு கேள்வி ஐயா, இப்போ நீங்க திமுக 2026 மீண்டும் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் கூட்டணி கட்சிகள் சொன்னா பிரச்சனை இல்லை. எதிர்கட்சியா இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்குமோன்னு மக்கள் விரும்புறாங்க, மக்கள் நினைக்கிறாங்க
அப்படிங்கிற மாதிரி பொடி வச்சு பேசியிருக்காரு. அதை எப்படி பாருங்க? கண்ணு அவரு உண்மையை தாங்க சொல்லுறாரு. நாட்டு நடப்ப பேசியிருக்காரு. அவரு என்டிஏ கூட்டணியில இருக்காரு. என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடியவர் ஒரு உண்மை நிலைமை என்ன, மக்கள் என்ன மாதிரி நினைக்கிறாங்கிறத கரெக்டா அவரு தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. இதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது தங்கம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இவருக்கு விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் ஒரு 10 லட்சம் பேர் கூட ஒரு ஒரு இடத்துல 1 லட்சம் பேர் வர்றா, 2 லட்சம் பேர் வர்றாங்கிறதுக்காக மொத்த ஓட்டு இவருக்கு கோடிக்கணக்கான ஓட்டு போட்டா தானே ஜெயிக்க முடியும், இல்லைங்களா? அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஒரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு வாங்கணும் ஒரு எம்எல்ஏக்கு. ஒரு 1.5 லட்சம் ஓட்டு ஒரு எம்எல்ஏ தொகுதியில் வாங்குறதுக்கு இயலுமா? முடியாது கண்ணு. அதெல்லாம் பாருங்க. அதைத்தான் நான் சொல்கிறேனே. நாங்கள் அரசியல் பழம்பெரும் அரசியலில் நாங்கள் தின்னு கொட்டை போட்ட ஆளுங்க நாங்கள். எங்களை மிஞ்சி நீ அரசியல் பண்ணணும் அப்படின்னா நீயா போய் மூக்க உடைச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் பனையூரில். இல்லை, ஒருவேளை எடப்பாடியை சீண்டுவதற்காக இந்த மாதிரி ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காருன்னு மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல கண்ணு? எடப்பாடி அவர் பண்ணுறது அரசியலாக கண்ணு பண்ணுறாரு. அவர் அடித்த கொள்ளையை காப்பாற்றிக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் அவர் வெளியில் வர்றாரு. நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறாரு. அவரையும் ஒன்றிய அரசு மிரட்டித்தானே கூட்டணியை சேர்த்தாங்க. அவர் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எங்களுக்கு பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததுனால தான் நாங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு பேசினவர் தானே. அப்புறம் திடீர்னு இவர் டெல்லி போயிட்டு வந்த உடனே கூட்டணின்னு அறிவிச்சாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாம் மிரட்டப்படுறாங்கன்னு. ஒன்றிய அரசுல இவங்களுடைய பிடிமானங்கள்லாம் இருக்குது. ஆகையினால எல்லாம் பயந்துக்கிட்டு எல்லாம் கையெழுத்து போடுறானுங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர் மெடிக்கல் மருத்துவத்துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்ட ஊழல்கள் அவர் பேரில் இருந்து அது சிபிஐட்ட இருக்கிறதுனால தான் இப்போ அவரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நன்றி, வணக்கம். வணக்கம்.